ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகா, ஒரு கேரட்டு, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இட்லி மாவு, உங்களுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய குடமிளகாயில் கால்வாசி குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸோட அளவுகளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தோசை மாவோட அளவுகளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் தலா ஒரு கைப்பிடி அளவு பொங்க எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடயே கொஞ்சமாக பச்சை மிளகா, அரை பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையையும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்திருக்கேங்க. நான் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுனால மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு இருந்தால் தான் நல்லா தோசை வார்க்க வரும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை கொண்டு வந்துட்டேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை தவா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்பக்கடாய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு குழிக்கரண்டி மாவை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு மூடிடுங்க. ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கம் வந்திருக்குங்க. இந்த தோசை நல்லா பன் தோசை மாதிரி இருக்கும், அதனால தான் நான் ஆப்பக்கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. உங்களுக்கு தோசை கடாயிலேயே நீங்கள் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், 2 மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தாங்க. ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேங்க. கார சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.